இந்த 10 நாளும் நான் கண்டிப்பா எய்ம் பண்ணது என்னன்னா, டெய்லி ஒரு வீடியோ என்னோட நவராத்திரி எப்படி போச்சுன்னு தான். ஆனா, என்னால சத்தியமா எடுக்க முடியல. அவ்ளோ பிஸியா போச்சு. காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது, அதுக்கப்புறம் சமையல் வேலை, அதுக்கப்புறம் வந்து இந்த பொம்மைகள்லாம் எடுத்து வைக்கிறது, அப்புறம் திருப்பி சாயந்தரம் பிரசாதம் எடுத்து வைக்கிறது, இதுக்கிடையில லாண்ட்ரி அது இதுன்னு எக்கச்சக்க வேலையில சத்தியமா வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்ல. பட் இந்த வருஷம் இந்த கொலு நல்லபடியா போச்சு. அடுத்த வருஷம் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு பபாய் சொல்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா, இன்னும் 2 படி கூட எக்ஸ்ட்ராவா வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பார்க்கலாம் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது. சோளம் அப்படிங்கிற ஒரு மில்லட் இருக்கு. ஒரு மில்லட் வகை தான் அது. அந்த மில்லட்ல வந்து மாவு பண்ணலாம். தோசை மாவு எப்போதுமே நான் அரைப்பேன். 2, 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேற குடுத்தேன். அவங்க வந்து அத சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாருக்கு. என்ன ரெசிபி? என்ன இது? மெஷர்மென்ட் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவ்வளோதானே, இதோ வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட வீடியோ நாளைக்கு வருதுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. டேக் கேர். பாய்.